This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. முதல்ல எந்த தடையில்லாம சுவாமி கிட்ட கோரிக்கையை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல விநாயகரை வழிபடுறோம். நீங்க சுவாமி கிட்ட ஏதாவது ஒரு பிரார்த்தனையோட போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரார்த்தனையை முதல்ல சுவாமி கிட்ட எந்த தடங்களும் இல்லாம நீங்க முதல்ல சொல்லணும். மூலவர் சன்னதிக்குள்ள கருவறையில விசேஷமான சக்திகள் இருக்கும். அது டைரக்டா நம்ம மேல படும்போது நம்ம பாடி அதை ஏத்துக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை ஏத்துக்காது அப்படிங்கிறதுனால தான் நம்ம சன்னதியில கூட டைரக்டா நின்று எப்பயுமே சுவாமியை பார்க்க மாட்டோம். செவுத்துல நீங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கோடை போட்டுட்டா போதும், அதுல பிள்ளையார வழிபடலாம். சமையல் சரியா வரல அப்படின்னு சொன்னா சாதத்தை எடுத்து நீங்க பிள்ளையாரா புடிச்சிட்டு மேல் கொண்டு நீங்க சமைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த தடங்களும் இல்லாம சமையல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவில்லையும் விநாயகர் தான் முன்னாடி இருப்பாரு. ஏன் அவரை ஃபர்ஸ்ட் கும்பிட்டுட்டு மற்ற தெய்வங்களை கும்பிடணும்? முதல்ல நம்மளுக்கு கண்ணில் படுறது விநாயகர் சன்னதி தான். விநாயகர் அப்படிங்கிறவர் தமிழில், சான்ஸ்கிரிட்ல விக்னேஸ்வரர். விக்னம் அப்படின்னு சொன்னால் தடைகள், ஈஸ்வரர் அப்படின்னு சொன்னால் உடைக்கிறவர், விக்னேஸ்வரர் அப்படின்னு சொன்னால் தடைகளை உடைக்கிறவர். நீங்கள் சுவாமி கிட்ட ஏதாவது ஒரு பிரார்த்தனையோட போறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரார்த்தனையை முதல்ல சுவாமி கிட்ட எந்த தடங்களும் இல்லாமல் நீங்கள் முதல்ல சொல்லணும். நீங்கள் எந்த தடங்களும் இல்லை, ஏன்னா உள்ளே போகும்போதே இருக்கிற டென்ஷனில் நம்ம அதை மறந்துடுவோம். எதுக்காக கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு பிரசாதம் தராங்க அப்படின்னு சொன்னால் உடனே அது மேலே புத்தி மாறிடுறது இல்லையா. கோயிலில் மணி அடிக்கிறாங்க, வண்டி டிராஃபிக்காக இருக்குது, இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு சிந்தனையும் வரக்கூடாது. முதல்ல எந்த தடையும் இல்லாமல் சுவாமி கிட்ட கோரிக்கையை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல விநாயகரை வழிபடுறோம். நம்ம ஏன் முதல்ல விநாயகரை வழிபடுறோம், வேற எந்த சுவாமியை வழிபடக்கூடாது அப்படி கேட்டால் முதல்ல விநாயகரை வழிபட்டது பார்வதி. ஏன் அப்படின்னு கேட்டால் லோக மாதாவா இருக்கிற பார்வதி சிவனை நோக்கி தியானம் பண்றாங்க. தியானம் பண்ணும்போது லோக மாதாவா இருக்கிறதுனால எல்லாருமே பார்வதி தேவியை பார்க்க வந்துட்டே இருக்காங்க. அப்போ பார்வதி தேவியாலேயே ஸ்ரத்தையா பூஜை பண்ண முடியல, அதாவது கான்சென்ட்ரேஷனா இருக்க முடியல. அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது பார்வதி தேவி அவங்க உடம்புல இருந்த மஞ்சளை எடுத்து பிள்ளையாரா பிடிச்சி வாசல்ல வச்சுட்டு யாரையும் உள்ள விடாத, யாரெல்லாம் பிரச்சனையோட வராங்களோ அவங்க பிரச்சனையை என்னன்னு கேட்டுட்டு சஞ்சலம் இல்லாம என்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சொல்றாங்க. அதனால தான் முதல்ல பிள்ளையாரை நம்ம மஞ்சள்ல பிடிச்சும் பூஜை பண்றோம். அதுதான் இருக்கிறதுல விசேஷமானது அப்படின்னு சொல்றாங்க. கோவில்ல முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டுட்டு சுத்தி இருக்கிற பரிவார தேவதைகளை கும்பிட்டுட்டு, அதாவது வெளி பிராகாரத்துல இருக்கிற தேவதைகளை கும்பிட்டுட்டு உள் பிராகாரத்துக்கு போய் அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா தேவதைகளையும் பார்த்துட்டு தான் மூலவர் சன்னதிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா மூலவர் சன்னதிக்குள்ள கருவறையில விசேஷமான சக்திகள் இருக்கும். அது டைரக்டா நம்ம மேல படும்போது நம்ம பாடி அதை ஏத்துக்குமா, நம்ம உடல் அதை கிரகிச்சுக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை ஏத்துக்காது அப்படிங்கிறதுனால தான் நம்ம சன்னதியில கூட டைரக்டா நின்று எப்பயுமே சுவாமியை பார்க்க மாட்டோம். கதவோட 2 பக்கத்துல நின்று எட்டி தான் பார்க்குறோம் சுவாமியை. ஏன் அப்படி டைரக்டா கிராஸ் பவரை நம்ம கிரகிச்சிக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் சுத்தி இருக்கிற எல்லா சுவாமியும் வேண்டி இருக்கிற கிராஸ் பவரை நம்ம அதிகப்படுத்திட்டு மூலவர்கிட்டவே வேண்டிக்கணும். இதுக்கு முதல்ல நம்ம கான்சென்ட்ரேஷனா இருக்கணும். எந்த தடையும் கோயிலுக்குள்ள போகும்போது தடை வரக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். எடுத்தோடனே கோயிலுக்குள்ளே போனோடனே முதல்ல பார்த்தீங்கன்னா மொபைலை ஏன் சைலண்டில் போடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே அந்த ஃபோன் அடித்தா நம்ம பக்தி போய் ஃபோன் மேலே தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வருது. இதனால தான் ஃபோனை சைலண்டில் போடுங்க, கான்சென்ட்ரேஷனாக இருங்க, அமைதியாக இருங்க. ஏன்னா பேசுனாலே கான்சென்ட்ரேஷன் போயிடும். அமைதியாக அதனால தான் சுவாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போனால் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறது எந்த தடையும் இல்லாமல் உள்ளே இருக்கிற சுவாமி கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகரை முதல்ல வழிபட்டுட்டு சுத்தி இருக்கிற பரிவார தேவதைகளை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள போய் மூலவரை வணங்குறோம். எந்த தெய்வத்தையுமே வேற வேற உருவங்கள்ல நம்ம வழிபட்டா கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா பிள்ளையார நீங்க எந்த ரூபத்தினாலும் எப்படினாலும் பிடிச்சு எப்படினாலும் வரையலாம். பிடிக்கிறவர் பேரு தான் பிள்ளையார். நீங்க உங்க கையை மூடி பிடிச்சிட்டீங்க, உள்ள நீங்க எதை வச்சு பிடிச்சாலும் சரி, உங்க கையை மூடி பிடிச்சிட்டு விநாயகரை மனசுல நினைச்சிட்டீங்கன்னா நீங்க மூடி கையில வச்சிருக்கிறதுல விநாயகர் வந்துருவாரு. உதாரணத்துக்கு மஞ்சள், நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரிசி மாவுல பண்ணி நம்ம இதுல வைப்பாங்க. கல்யாண மண்டபம் அந்த மாதிரி இடத்துலாம்
கேட்ரிங்லலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல முறுக்கு மாவு அப்படின்னு சொல்கிற அந்த அரிசி மாவில் பிடிச்சி வைப்பாங்க. ஏன் அப்படி கேட்டால் சமையலில் எந்த தடங்களும் வரக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிள்ளையாரை வழிபடுறதுக்கு எதில் வேணால் வழிபடலாம். ஒரு நம்ம சங்கராந்தி அப்படின்னு சொல்கிற பொங்கல் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாணியில் பிடிச்சி நம்ம பிள்ளையாரை வழிபடுறோம். செவுத்துல நீங்கள் ஒரு கோடு முக்கோணமாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கோடை போட்டுட்டா போதும், அதில் பிள்ளையாரை வழிபடலாம். பிள்ளையாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கும்பிடுறதுக்கு இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஈஸி டு ஆக்சஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஈஸியாக ரொம்ப காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பிள்ளையாரை கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் பிடிச்சாலே போதும், ஒன்றுமே வேணாம். உங்களுக்கு சமையல் சரியாக வரலை அப்படின்னு சொன்னால் சாதத்தை எடுத்து நீங்கள் பிள்ளையாராக பிடிச்சிட்டு வச்சிடலாம். வச்சுட்டு மேற்கொண்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எந்த தடங்களும் இல்லாமல் சமையல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. பெரியவாலும் அதெல்லாம் நம்பியிருக்கா, அப்படி பண்ணியும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சிவன் பார்வதி மடியில் பிள்ளையார் இருந்தால் அவர் பேர் கஜமுக அனுகிரக விநாயகர். இவரை நம்ம உடம்புல அங்கஹீனங்கள் அப்படின்னு சொல்கிற ஊனம் வியாதி இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு இவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பார்வதி மடியில் அவர் உட்காந்துருக்கும் போது நீங்கள் எதை கேட்டாலும் அவர் தர மனநிலைமையில இருப்பார். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்பா அம்மா குழந்தைகிட்ட சொல்றது இல்லையா, அங்கிள் வந்திருக்காங்க பார், அங்கிளுக்கு ரைம்ஸ் சொல்லு, அங்கிளுக்கு போய் குடிக்க தண்ணி எடுத்துரும் அப்படிலாம் குழந்தைய நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி சிவனும் பார்வதி மடியில் பிள்ளையார் உட்காந்துருக்கும் போது நீங்கள் வியாதி வரக்கூடாது, என்ன கேட்டாலும் விநாயகர் தர்றதுக்கு ரெடியாக இருக்காரு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா தா அப்படின்னு சொல்லிடுவாங்க, இவரும் நம்மளுக்கு தந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால தான் நம்ம சிவன் பார்வதி மடியில பிள்ளையார் இருக்கிற மாதிரி போட்டோவை வீட்டில் வச்சு கும்பிட்டோம்னா வழிபட்டோம்னா எந்த வியாதியும் வராது, அங்கஹீனங்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.